உங்களை நாட்டுப்புற கலைஞனா பார்த்தாச்சு, ஒரு அகோரியா பார்த்தாச்சு, ஈவன் பார்ட் டைம் அகோரி. இப்போ வந்து ஒரு மாடர்ன் ட்ரெண்ட்ல இருக்கீங்க. எனக்கு இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது கண்ணு முன்னாடி. என்னன்னா, "சூ மந்திரகாளி" அப்படியெல்லாம் சொல்லி என்னையெல்லாம் மிரட்டி மிரட்டி உருட்டி என்னாச்சு? இப்ப அப்படியே ஒரு வேற லுக்ல இருக்கீங்களே, என்ன காரணம்? இல்ல அதுதான் ரீசன் இதுதான். அதாவது மக்கள் வந்து பேனிக் ஆகுறாங்களே, ரொம்ப பயப்படுறாங்க நம்மள பார்த்தா. ஏதாவது சூனியம் பண்ணிருவாரு, அசியம் பண்ணிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அதுலேருந்து வெளியே வரணும். எதுக்காக அந்த அளவுக்கு மக்களை நம்ம யோசிக்க வைக்கணும்? எல்லாரையும் பயப்படுத்திருக்கீங்க. பயமுடுத்தி என்னைய வந்து நாள் குறிச்சிருக்கேன் உனக்கு. ஆமா நீ பயமுடுத்தி டான்னு இப்ப இறந்துருவ அப்படின்னு. இருக்கேன். 2வது இதுல டிராவல் பண்ணா லைஃப் ரன் பண்ண முடியாதுங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடுச்சு. ஸோ அதனால அது இப்போ ஒன்றும் நமக்கு அவசரம் கிடையாது. ஒரு 35 அந்த ரேஞ்சில் அதுக்குன்னு ஒரு ஏஜ் வரும்போது இப்போ எல்லாருக்குமே அதானே, நல்ல டேலண்டான பையன் நல்லா போயிட்டு இருந்துச்சு, ஏன் இதில் போனா அப்படிங்கிறது தான் எல்லாருடைய மன வருத்தமே கூட. அதுக்கான ஒரு ஏஜ் வரும்போது அதில் உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு தான் என்னோடது. ஏன்னா அந்த அகோரி அப்படிங்கிற தோற்றம் கிடையாது.